இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி சில வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் 2023 டிசம்பரில் கேஜிஎஃப், ஓசூர் மற்றும் சென்னையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் இறுதி நாள் நிகழ்வில் நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன், இசையமைப்பாளர் ஜி. வி. பிரகாஷ், நடிகர் ஜான் விஜய், குதிரைவால் படத்தினுடைய இயக்குனர் மனோஜ் முதலியவர்கள் கலந்து கொண்டனர். இதில் ரஞ்சித் பேசும்பொழுது, திருவள்ளுவரில் இருந்து இந்த இயக்கம் தொடங்கணும் என்று நினைக்கிறேன். கலை மக்களுக்கானது. மக்கள்கிட்ட இருந்துதான் கலை பிறக்குது. அந்த கலையை மீண்டும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எந்த கலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த கலை மேடையேற்ற மறுக்கப்பட்டதோ, எந்த கலை நிராகரிக்கப்பட்டதோ அதை மேடையேற்ற வேண்டும். நமது பண்பாட்டை அந்த கலை மூலமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று பேசினார். சென்னையில் நடந்த நிகழ்வில் நடிகர் இயக்குனர் பார்த்திபன் பேசும்போது, ப. ரஞ்சித் அவர்களே ஒரு பண்பாட்டு மையம். அவருடைய பெயர் பூ ரஞ்சித்துன்னு இருக்கணும். ஏன்னா புரட்சி ரஞ்சித். சூப்பர் ஸ்டார் படத்தை கூட ஒரு மக்களுக்கான படமாக எடுத்தவர் ரஞ்சித். அம்பேத்கர் மிகப்பெரிய பணிகளை செய்திருக்கிறார். அவருடைய வாழ்நாளில் ஒரு சராசரி மனிதன் சாதிக்க முடியாத பல விஷயங்களை செய்தவர் அம்பேத்கர். அவருடைய ஜீனெல்லாம் எங்கே போச்சுன்னு நினச்சேன். ஆனால் அம்பேத்கருடைய ஜீனா வந்திருக்காரு ப. ரஞ்சித். அவருடைய சொந்த செலவில் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி புகழ் வெளிச்சம் இல்லாத கலைஞர்களுக்கு விருதுகள் கொடுத்து, மிக முக்கியமான விருதாக ரொக்கமும் கொடுத்த ப. ரஞ்சித்துக்கு எனது பாராட்டுகள் என்று ப. ரஞ்சித் அவர்களை பாராட்டினார். இந்த நிகழ்வில் சித்தை ரேவ் ரவி, காரியாப்பட்டி ராஜசேகர், ஆசானூர் சவரிமுத்து, ராஜபாட் மேக்கியார்பட்டி மகாராஜா ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளை பார்த்திபன், ஜி. வி. பிரகாஷ், ஜான் விஜய் ஆகியோர் இணைந்து வழங்கினார்கள். மேலும் இது போன்ற புதிய விறுவிறுப்பான காணொளிகளை காண்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். யுவர் சினிமா டுடே. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து யூடியூப் யுவர் சினிமா டுடேவுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.